ஒரு வசனத்தை பார்த்தோம், படித்தோம், மனப்பாடம் செய்தோம், ஒப்புவித்தோம் என இல்லாமல் உணர்வு பூர்வமாக ஆழ் மனதிலிருந்து பேசும் ஒரு நடிகராக இருந்தார் விஜயகாந்த். விஜயகாந்தின் நெருங்கிய நண்பர்களாக வாகை சந்திரசேகர், எஸ் சந்திரன், பாண்டியன், தியாகு உள்ளிட்ட நடிகர்களும் இருந்தனர். இந்த பஞ்ச பாண்டவர்கள் தான் எப்போதும் ஒன்றாகவே இருப்பார்கள். சினிமாவில் லாபி செய்யும் அளவுக்கு பின்புலம் எதுவும் இல்லாமல் உள்ளுக்குள் நுழைந்து தங்களது நடிப்பையும் நிரூபித்த இந்த பஞ்ச பாண்டவர்களை சினிமா உலகம் எப்போதும் கண்டுகொள்ளாதாம். இந்த அணிக்கு எப்போதும் விஜயகாந்த் தான் கேப்டன். சினிமாவில் தான் வாய்ப்பு கிடைத்து விட்டதே, நமக்கு ரசிகர்கள் உருவாக துவங்கிவிட்டார்களே, இனி நமக்கு என்ன வந்தது? வந்தோமா, நடித்தோமா, ஹாயாக ஊரை சுற்றினோமா என்று இல்லாமல் மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்க தொடங்கியது இந்த அணி. உள்ளூர் போராட்டங்களிலிருந்து ஈழ போராட்டம் வரை எந்த விவகாரமாக இருந்தாலும் முதல் ஆளாக தனது ஆதரவை தெரிவிப்பது கேப்டன் விஜயகாந்த் தலைமையிலான இந்த கூட்டம்தான். தமிழகத்தின் வரலாற்றில் இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு முக்கிய இடம் உண்டு. தலைமுறைக்கு தகுந்தபடி இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் நம் தமிழக மக்கள். இதே இந்தி திணிப்பை எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டத்தால் ஈர்க்கப்பட்ட விஜயகாந்த் தமிழை தவிர வேறு எந்த மொழி படத்திலும் நடிப்பதில்லை என்று முடிவு செய்திருந்தார். விஜயகாந்த் நடிப்பில் வெளியாகி தமிழில் ஹிட் அடித்த பல படங்கள் பிற மொழிகளில் ரீமேக் ஆகி ஹிட் அடித்த போது கூட தமிழில் மட்டுமே நடிப்பேன் என்பதில் உறுதியாக நின்றவர் விஜயகாந்த். இளம் ரத்தம், எதற்கும் பயப்படாத தைரியம், வறியவர்களை கண்ட உடனே உதவும் எண்ணம் என எல்லாம் கொண்ட கேப்டன் விஜயகாந்த் 80களின் சக்தி வாய்ந்த இளைஞராக வலம் வந்தார். சினிமாவில் வாய்ப்புகள் குவிய துவங்கியதும் இல்லை என்று சொல்பவர்களுக்கெல்லாம் உதவி செய்வது, பசியில் ஈர்ப்பவர்களுக்கெல்லாம் உணவளிப்பது என தம்மால் என்ன முடியுமோ அதையெல்லாம் செய்ய துவங்கினார். சினிமாவில் இவர் செய்த புரட்சி வேறு எந்த நடிகரும் செய்திராதது என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் ஹீரோவுக்கு ஒரு உணவு, ஹீரோயினுக்கு ஒரு உணவு, ஜூனியர் நடிகர்களுக்கு ஒரு உணவு, தயாரிப்பாளர் தரப்புக்கு ஒரு உணவு என தீண்டாமையால் நிறைந்திருந்தது. அந்த நேரத்தில் விஜயகாந்த் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். ஹீரோவாக இருந்தாலும் சரி, தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, கடைநிலை ஊழியராக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் ஒரே உணவு எனும் நடைமுறையை உருவாக்கினார். நான் என்ன சாப்பிடறனோ அதையே தான் ஸ்டண்ட் மேன சாப்பிடணும், லைட் மேன சாப்பிடணும் என்ற விஷயத்தில் உறுதியாக இருந்தார் விஜயகாந்த். விஜயகாந்த் ஏற்படுத்திய இந்த மாற்றம் சினிமா ஊழியர்களை உற்சாகமடைய வைத்தது. மற்ற தயாரிப்பு நிறுவனங்கள் தயாரிக்கும் படங்களில் வேலை செய்வதை விட விஜயகாந்த் படத்தில் வேலை செய்வதில் ஆர்வம் காட்டினார்கள். தனது ஆரம்பகால படங்களில் யாரெல்லாம் உதவி இயக்குநராக வேலை செய்தார்களோ அவர்கள் எல்லோரையும் இயக்குநர்களாக உருவாக்கி அழகு பார்த்தவர் விஜயகாந்த். அப்படி உருவான RK செல்வமணி விஜயகாந்துக்கு கேப்டன் பட்டம் கிடைக்கவும் காரணமானார். மேலும் அந்த காலகட்டத்தில் திரைப்பட கல்லூரியில் படிப்பை முடித்த மாணவர்கள் நேராக கதையை எடுத்துக்கொண்டு விஜயகாந்த் அலுவலகத்துக்கு முன்தான் வருவார்கள் என்று சொல்லும் அளவிற்கு இளம் தலைமுறை மீது நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் விஜயகாந்த். இன்று தமிழ் சினிமாவின் சூப்பர் ஹீரோக்களாக இருக்கும் விஜயும் சூர்யாவும் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு ஹிட் கிடைத்தால் போதும் என்று இயங்கிக் கொண்டிருந்த போது அவர்களது தந்தைகளுடன் இருந்த நட்பின் அடிப்படையில் சென்று சிறப்பு தோற்றத்தில் நடித்துக் கொடுத்தார் விஜயகாந்த். மற்ற நடிகர்களுக்கு மத்தியில் தனக்கென தனி அடையாளத்தை உருவாக்கியிருந்த விஜயகாந்த் புதுமுக இயக்குநர்கள் மீது அக்கறை கொண்டவராக இருந்தார். அதாவது தன் படத்தில் உதவி இயக்குநராக பணி செய்ய வந்த நபரை அழைத்து பேசி தயாரிப்பாளரை அறிமுகப்படுத்தி அதே படத்தில் நடிப்பதற்கு எவ்வளவு பெரிய மனது வேண்டும். ஆனால் இத்தோடு தன் பணி முடிந்து விட்டது என நினைக்காமல் தினசரி படப்பிடிப்புக்கு வருவதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். தனக்கான காட்சி எடுக்கப்பட்டு விட்டது, இனி நமக்கு அங்கு வேலை இல்லை என்று இல்லாமல் அன்றைய தின படப்பிடிப்பு முழுவதையும் முடித்து விட்டுத்தான் அங்கிருந்து நகர்வார் விஜயகாந்த். இயக்குநர்கள் நீங்க கிளம்புங்க சார், நாங்க பாத்துக்கிறோம் என்று சொன்னாலும் சும்மா இருப்பா, நான் இருக்கிறதாலதான் இவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க, நான் கிளம்பிட்டா எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, நீ பேசாம படப்பிடிப்புல கவனம் செலுத்து என்று ஊக்கமளிப்பார் விஜயகாந்த்.